எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. வாராகி அம்மன் வாக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இவ்வையகமும் செழிக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்று நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, அதே போல் இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம் நடத்த வேணுங்க. அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும். அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில கொடுக்கிறார் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது இந்த காலம்தாங்க. உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க. அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே, அதாவது என் அன்பு கும்பம் ராசி சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, பொதுவா இதுவரைக்கும் நிறைய பதிவுகளை நாம பார்த்துட்டு வரோம், பார்த்துருக்குறோம். அந்த வகையில இந்த பதிவு எதுக்குன்னா, பொதுவா எத்தனையோ பெயர்ச்சிகளை எல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம், கடந்து வந்திருக்கிறோம். உதாரணமா குரு பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி அப்படின்னு ஏகப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப கும்ப ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நாம இன்னும் என்ன சில விஷயங்கள் மாற்றங்களை நம்ம பண்ணா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தயவு செஞ்சு தனிமை வேண்டாங்க. இந்த தனிமையால தான் நீங்க ரொம்பவே சங்கடப்படுறீங்க. அதிலிருந்து இப்ப நீங்க விலகணும். அதாவது அந்த தனிமையை விட்டு நீங்க விலகி வாங்க. அது மட்டும் இல்லாம 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும். இல்லைன்னா 2 பேர், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துலயாவது நீங்க இருக்கணும். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் தனிமையில இருந்தாலும் சங்கடம் தாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேர்கிட்ட இருக்கிறீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. அதே போல நம்மள அவங்க எப்ப பார்த்தாலும் கீழே இறக்கியே பேசுவாங்க, மட்டம் தட்டியே பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பழைய விஷயத்த பேசி பேசியே எங்களை கொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் கும்பராசி அன்பர்களே. இப்ப நீங்க எங்க கிட்ட கேட்பீங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை எல்லாம் பேசி பேசியே எங்களை கொல்றாங்களே, நான் என்ன செய்யட்டும்? அப்ப நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்ப அதுக்கு நாங்க கம்முன்னு தனிமையிலே இருப்போங்களே அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஆனா, தயவு செஞ்சு உங்கள பணிவுடன் கேட்டுக்கிறோம். உங்கள பொறுத்த வரைக்கும் தனிமைன்றது ஆபத்தானதுங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு எங்கள கேட்டா, அந்த சிவபெருமான நீங்க அந்த சிவபெருமான் தான் உங்களுக்கு துணைங்க. அதாவது சிவனே துணை அப்படின்னு இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அப்ப நீங்க கும்பராசிக்காரர்கள் சிவ வழிபாடு மிக அவசியமாக பண்ணணுங்க. அப்ப இந்த கும்பராசியில பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கிற திருக்காலஞ்சேரி அப்படிங்கிற அந்த ஊர்ல ஆலயம் இருக்குங்க. நாகநாதர் சுவாமி ஆலயம் இருக்குங்க. அங்க போயிட்டு நீங்க அவரை வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா கும்பகோணத்திலிருந்து திருச்சேரை அப்படின்ற ஊர்ல உள்ள சிவனை நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. அந்த சிவனை வந்து பாத்தீங்கன்னா ரீனா, ரூனா, விமோசனா அப்படின்னு தான் அந்த சிவபெருமானை சொல்லுவாங்க. அப்ப நீங்க அந்த திருச்சேரையில உள்ள அந்த சிவபெருமானை நீங்க வழிபாடு பண்ணும்போது நமக்கு உள்ள கடன்களையும், கஷ்டங்களையும், தத்திரங்களையும், நோய்களையும் இவை எல்லாத்தையுமே விலக்கி அடிக்கக்கூடியவர்கள் அந்த சிவபெருமான் தாங்க. அவசியமாக கும்பராசிக்காரர்கள் இப்ப தயவு செஞ்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்க என்ன செய்தாலுமே கடன் படுறீங்க. அதாவது காசு பணம் வாங்கினா மட்டும்தான் கடன் இல்லைங்க. பேச்சு கடனும் நீங்க படுறீங்க. நல்லா கேட்டுக்காங்க. உங்களுடைய பேச்சு கடனும் படுறீங்க. அதாவது உங்கள வந்து மத்தவங்க ஒண்ணுக்கும் லாக்கி இல்லாதவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே உங்க லைஃப் போயிட்டு இருக்குங்க. அதாவது இந்த நேரத்துல உங்களுடைய லைஃப் கிடப்புல போட்ட கல்லு மாதிரியே ஆயிடுச்சுங்க. நல்லா கேட்டுக்காங்க. கிடப்புல போட்ட கல்லு மாதிரியே உங்க லைஃப் இப்ப போயிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு பிளஸும் கிடையாது, ஒரு மைனஸும் இல்லைங்க. அப்படியே இருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்?
ஒரு விமோசனம் வராதா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாகநாத சுவாமியோட அனுக்கிரகங்கள் இப்போ கிடைக்க வேண்டிய நேரமாக உள்ளதுங்க. அப்ப உங்களுக்கு அருகாமையில எங்கெல்லாம் நாகநாதர் கோவில் இருக்கோ, ஆலயம் இருக்கோ, அங்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் சென்று வழிபாடு பண்ணுங்க. அதேபோல திருச்சேறையில சென்று நீங்க வழிபாடு பண்ணுங்க. அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைக்கலாங்க. அதேபோல உங்களுக்கு கௌரவம் உயரும், வியாதிகள் விலகுங்க. ஆகையால கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க தனிச்சு இருக்க வேண்டியது இல்லைங்க. ஆகையால அன்பு சகோதர, சகோதரிகளே, நண்பர்களே, தயவு செஞ்சு தனிச்சு இருக்காதீங்க. அடுத்ததா பாருங்க, பழைய பாடல் வரிகள் வருங்க. அதாவது முருகப்பெருமான் வந்து ஔவைய பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. "ஔவையே, இனியது எது? கொடியது எது?" அப்படின்னு ஔவைய பார்த்து கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த கும்ப ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் இனியது மேல ரொம்பவே ஆசையா இருப்பாங்க. ஆனா, இதே கும்ப ராசிக்காரர்களுக்கு கொடியது நிறைய பார்த்திருப்பாங்க. இவங்களுடைய லைஃப்ல இனியதை விட கொடியத நிறைய பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த கொடியது தான் இனிமே வரக்கூடாது. அதாவது அந்த கொடியது இனியும் வரக்கூடாதுங்க. அந்த இறைவனை நீங்க அதிகமா பிரார்த்தனை பண்ணுங்க. அதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு அப்டேட்டும் கூட. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த இறைவனை நீங்க வழிபாடு பண்ணி, உங்களுக்கு இனியத விட அந்த கொடியது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத பண்ணுங்க. இத ஏன் நாங்க சொல்ல வரோம்னா, கும்ப ராசிக்காரர பொறுத்தவரைக்கும் இந்த நேரம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரமாக இருக்குங்க. அதாவது விழிப்புணர்வோடுனா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஏமாறக்கூடாதுங்க. ஒரு வியாதி உங்களுக்கு வரக்கூடாதுங்க. எதிலுமே நீங்க அகப்படக்கூடாதுங்க. இதுதான் நீங்க விழிப்புணர்வாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஒருத்தர்கிட்ட ஏமாறக்கூடாது. ஒரு வியாதியும் உங்களுக்கு அண்டக்கூடாதுங்க. அதேபோல நீங்க மற்றவர்கள் கையில அகப்படக்கூடாதுங்க. இதுதான் முக்கியமாக நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். அதனால இனிமே நீங்க எங்கேயுமே அகப்படக்கூடாது. எங்கேயுமே யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குங்க இந்த காலகட்டம். அப்ப நீங்க அந்த சிவனோடு இருக்கணும். அதாவது உங்களுக்கு தனிமையும் வேண்டாம், நண்பர்களும் வேண்டாம், உறவினர்களும் வேண்டாங்க. அப்ப யாரு வேணும் அப்படின்னா, அந்த சிவன் மட்டும் உங்களுக்கு போதுங்க. அதனால அந்த சிவனை நீங்க அதிகமா வழிபாடு பண்ணுங்க. அப்படி நீங்க சிவனோடு இருக்கையில அந்த யமனையும் வெல்லக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. அதேபோல அந்த சிவனே உங்க கூட இருக்கிறாருங்க. அத நீங்க முதல்ல நம்பணுங்க கும்பராசி அன்பர்களே. அதனால சிவன் வேறு கிடையாது கும்பராசி அன்பர்களே. சிவன் வேறு, கும்பராசி வேறுன்னு கிடையவே கிடையாதுங்க. இனிமே நீங்க சிவாலயங்கள்ல அதிகமா தரிசனம் பண்ணுங்க. அடுத்ததா கும்பராசிக்காரர பொறுத்தவரைக்கும், கல்யாணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள்லாம் வந்து பள்ளியறை பூஜைகள் வந்து சொல்லுவாங்க. அந்த பள்ளியறை பூஜைக்கு போயிட்டு, நீங்க இரவு நேரத்தில அந்த பூஜைகள் நடக்குங்க. அத நீங்க கண்டிப்பா கண்டு களிக்கணும். அந்த நேரத்தில நீங்க அந்த சுவாமிய தரிசனம் பண்ணுங்க. நல்லா புரியுதுங்களா? கல்யாணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், சிவன் ஆலயங்கள்ல பள்ளியறை பூஜை நடக்குங்க. அந்த பள்ளியறை பூஜை குறிப்பா இரவு நேரத்தில நடக்கும். அத நீங்க கண்டிப்பா கண்டு களிக்கணும். அந்த தரிசனத்த நீங்க பார்க்கணும். அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. அதேபோல இந்த பள்ளி அறையிலிருந்து காலையில அந்த ஈசன் வந்து வெளியே வருவாருங்க. அந்த வரக்கூடிய காலத்திலயும் சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. அந்த பூஜைகள்லயும் நீங்க கலந்துக்கிறது மிகவும் நல்லதுங்க. அத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, உஷக்கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலையில பள்ளி அறையிலிருந்து இறைவன் வெளியே வர்றத வந்து உசக்கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காலையில 6 மணிக்கெல்லாம் நடக்குங்க. இது வந்து மிக பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள்ல இது நிச்சயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுன்னா திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அம்மன வந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா போயிட்டு நீங்க வாங்க கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில தடைப்பட்ட தடைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால கும்பராசிக்காரர பொறுத்தவரைக்கும் சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. அந்த அகிலாண்ட ஈஸ்வரியும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா கும்பராசிக்காரர பொறுத்தவரைக்கும் இந்த அறிவானவர்கள் நல்ல டேலண்டா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட அதிகமாக பேசி பழகுங்க. அவங்க கூடயே அதிகமாக இருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்குங்க. அடுத்ததா பாருங்க, கும்பராசிக்காரர்களே, நீங்க இப்பதான் கவனமாக இருக்க வேண்டிய இடமாகவும் சரி, அந்த கொடியத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஆகையால எக்காரணத்த கொண்டும் வறுமையில மட்டும் நீங்க சிக்கவே சிக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க சிக்கிட்டீங்கன்னா,
நிறைய ஆசைகள உங்களுக்கு காட்டுவாங்க. அதேபோல உங்களுடைய பணம், பொருள் இது எல்லாத்தையுமே நீங்க இழக்க வைக்கிறதுக்கான சூழலும் அமையுங்க. அதனால நிறைய செலவுகள செய்யாதீங்க. ரூ. 1 சம்பாரிச்சாலும் அந்த ரூ. 1க்கு ஏற்ற செலவு செஞ்சு ஆனந்தமாக இருங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நேரம், இந்த காலகட்டத்தில நீங்க அந்த வறுமைய தேடி இப்போ உள்ள போகிற மாதிரி வருதுங்க. அப்ப கும்ப ராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இனியதுன்னா என்ன? கொடியதுன்னா என்ன? அப்படின்னா, இனியதுன்னா நீங்க நல்ல அறிவாற்றல் உள்ளவர்கள் கூட பழகி, அவங்க மூலியமாக உங்கள நீங்க அப்டேட் பண்ணிக்கிறது இனியதுங்க. அதேபோல கொடியதுன்னா, உங்க கூடயே இருந்து உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி, உங்ககிட்ட இருக்கிற பணம், பொருள் இவை எல்லாத்தையுமே இழக்க வைக்கிறதுக்கு ஆசைகளை தூண்டி, செலவு செய்ய வைக்கிறது தாங்க கொடியது. அப்ப இது 2யும் நீங்க தெரிஞ்சு, அதுக்கு ஏற்றார் போல வாழ்வது மிகவும் சிறப்புங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்காரர பொறுத்தவரைக்கும், ஒரு முறையாவது இந்த திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அபிராமிய நீங்க கண்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதுவும் பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக சொல்றோம், ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல திங்கட்கிழமை நாட்கள்ல வழிபாடு பண்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது அந்த கும்பராசிக்காரர பொறுத்தவரைக்கும், நீங்க இளமையில ரொம்பவே வறுமைய பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வறுமைய நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாமே எதிர்பார்த்து, எதிர்பார்த்து ஒரு ஏக்கத்தோடவே வாழ்ந்திருப்பீங்க. அப்ப இந்த எதிர்பார்ப்பு இதுவரைக்கும் வந்தது சரிங்க. ஆனா, இனிமேல் அந்த வறுமையும், எதிர்பார்ப்பும் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அந்த வறுமையும், எதிர்பார்ப்பும் வரக்கூடாது. அப்ப நீங்க அந்த சிவனை நீங்க முழுசா நம்பி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றதே வராதுங்க. அதேபோல நீங்க சின்னதா ஒண்ணு ஆசைப்பட்டாலும் சரி, அது உங்களுக்கு இனிமே நடக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சிவன நீங்க வழிபாடு செய்ய, செய்ய நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும். அப்ப இந்த நேரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. அதேபோல கும்பராசி என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இந்த நேரத்துல உங்களுக்கு பிடிக்காதவர்கள் கூட இருக்காதீங்க. பிடிக்கலன்னா விட்டு விலகிடுங்க. விலகி போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு உகந்தது. அதேபோல உங்களுக்கு பிடிக்காதவர்கள் கையால எது குடுத்தாலும் சாப்பாடே போட்டா கூட சாப்பிடாதீங்க. ஏன்னா, நீங்க பிடிக்காதவங்க பக்கத்துல ஒரு வேள வச்சிருந்தீங்கன்னா, உங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுங்க. அப்ப அது எதுக்கு நம்ப மனசு கஷ்டப்படணும்? அப்ப அவங்கள விட்டு விலகி இருக்கிறதே மிகவும் நல்லது தானே! ஆகையால உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பக்கம் இருக்கவே இருக்காதீங்க. அதேபோல கும்பராசிக்காரர்களே, இறைவன் உங்களுக்கு பூரண சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதனால நீங்க பரிபூர்ணமாக அத பயன்படுத்திக்கணும். அப்ப நீங்க இந்த நேரத்துல அவசியமாக வறுமையில சிக்கிடாம இருக்கணுங்க. அதாவது வறுமையில இருந்து வெளிப்பட்டு வெளிய வரணுங்க. அப்படி நீங்க வெளிப்பட்டு வரணும் அப்படின்றதுக்காக, என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பசுகள் அதாவது கோமாதா இருக்குங்க இல்லைங்களா? அந்த பசுக்களுக்கெல்லாம் நீங்க பழம், காய்கறிகள்லாம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க. தினமும் டெய்லியும் ஒரு நீங்க எங்கேனா பசு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் வாழைப்பழமாவது குடுத்து வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சு இதையெல்லாம் செய்யுங்க. அடுத்ததா இந்த பாடசாலைகள், இந்த சிவாலயங்கள்லாம் வேதம் படிக்கக்கூடிய அந்த பாடசாலைகள்லாம் இருக்குங்க. அங்க சென்று கூட நீங்க பழங்கள், காய்கறிகள்லாம் நீங்க அவங்களுக்கு குடுத்து உதவுங்க. அடுத்ததா கோவில், இந்த ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மடப்பள்ளின்னு சொல்லக்கூடிய சமையல் செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்குங்க. முடிஞ்சதுன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த நெய் வாங்கி கொடுங்க. பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. பழங்கள்லாம் நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, நெய்வேத்தியம்லாம் செய்வாங்க. அதேபோல நீங்க காய்கள்லாம் வாங்கி குடுத்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மதிய நேரத்தில சாப்பாடு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோமாதாவுக்கும் சரி, பாடசாலைகளுக்கும் சரி, இல்லன்னா இந்த மடப்பள்ளிகள், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மனசுல ஒரு விஷயத்த நெனச்சு, இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்த இந்த சிவபெருமான் உங்களுக்கு வழி காமிப்பாருங்க. ஆகையால கும்பராசி அன்பர்களே, நாங்க கண்டிப்பாக சொல்றோங்க. உங்களோட அந்த சிவன் நிழலாக இருப்பாருன்னு நம்பி இப்ப நீங்க நடக்க ஆரம்பியுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அந்த சிவன் நிழலாக உங்க கூட இருப்பாருன்னு நெனச்சு நீங்க நடக்க ஆரம்பியுங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதேபோல எந்த ஒரு கஷ்டத்திலயும், சூழ்நிலையிலயும் அந்த சிவன நினைக்கிறது, வழிபாடு செய்யறத நான் விடமாட்டேன் அப்படின்னு இருங்க. கண்டிப்பாக சொல்றேன். நீங்க அந்த விதிய வெல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க.
அடுத்ததா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்க அந்த அறிவு வெளிப்படுத்த வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க. அதேபோல நீங்க உங்க வழியில போங்க. உங்கள விரும்பியவர்கள் உங்கள தேடி விரும்பி வருவார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க யாரையும் எதிர்பார்த்து நிக்காத. உங்க வழிய பார்த்து நீங்க போங்க. உங்கள விரும்பக்கூடியவர்கள் உங்கள தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசிக்காரர்களே, மற்றவர்களை பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும், உங்கள காசு பணத்துக்காகவே பயன்படுத்துறாங்க. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த காசு பணத்துக்காக மட்டும் தான் உங்கள பயன்படுத்துறாங்க. ஆகையால அந்த இறைவன் நீதான் எனக்கு துணை அப்படின்னு அந்த சிவனை நீங்க சரணாகதி அடையுங்க. நிச்சயமாக ஒரு நல்லது நடக்குங்க. அடுத்ததாக பள்ளியறை பூஜையில தயவு செஞ்சு கலந்துக்கங்க. சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில தயவு செஞ்சு கலந்துக்கங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஏகாந்த சந்தோஷத்த நிச்சயமாக அந்த சிவபெருமான் குடுப்பாருங்க. உங்களுக்கு தெய்வ பலம் உண்டுங்க. அதேபோல இந்த நேரம், இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கண்டங்கள், கெடுதல்கள், கருமம் நிலைகள் எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க. இப்போதைக்கு இறைவன் மட்டும் தான் உங்களுக்கு துணை அப்படின்னு நீங்க நம்பி இருந்தீங்கன்னா, 100% நீங்க தொடக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லியும் கோமாதாவுக்கு ஒரு வாழைப்பழமாவது குடுங்க. அதேபோல இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி குடுங்க. அப்படி ஸ்வீட்லாம் வாங்கி குடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவனைக்காவல்ல இருக்கக்கூடிய அகிலாண்ட ஈஸ்வரிய போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதேபோல ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஆண்கள், பெண்கள் ருத்ராட்சத்த நீங்க கண்டிப்பா சின்னதா ஒரு ருத்ராட்சத்த நீங்க கழுத்துல போட்டுக்கங்க. அதேபோல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்போலாம் விபூதி இட்டுக்கங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. பரிபூரண ஆனந்தம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க கும்பராசி அன்பர்களே. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடு இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.